ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மோட்டோசோன் திருமலை வாயில். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சியோட நார்மல் டிஆரில் எப்படி கலர் டிஆரில் மாற்றலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஷாப்புக்கு வந்து இந்த வண்டியில் அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் இந்த ஒரிஜினல் டிஆர்லோட சிப்பு பார்த்தீங்கன்னா ஃப்யூஸ் ஆகிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுக்கு பதிலாக நம்ம நார்மல் எல்இடி போட்டு இதோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்இடி பார்த்திங்கன்னா இது ரொம்ப நார்மலான எல்இடி தான், எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கும். இந்த எல்இடியை தான் நம்ம எப்படி ஃபிட் பண்ண போகிறோன்றதை பார்க்குறோம். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குன்றத பார்த்து கனெக்ஷன் கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா அனபாண்டோ இல்லை குயிக் ஃபிக்ஸ் போட்டு அழகாக ஒட்டிடுங்க. இதே மாதிரியே ஒட்டிட்டு அதே இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. அந்த ஸ்க்ரூஸ் போட்டு ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ கனெக்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அவுட்புட்டு, நல்லா இருந்துச்சு. இதே நம்ம வந்து அந்த சைடும் செய்ய போகிறோம். லெஃப்ட் சைடில் பண்ணியாச்சு, நீ ரைட் சைடில் செய்ய போகிறோம். இதே இது உங்களுக்கு வந்து ஒரு சைடில் வந்து ப்ளூ வேணும், இன்னொரு சைடில் ரெட் வேணும்னா நீங்கள் அந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் எல்இடியோ இல்லை ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கலர் தேவைப்படுதோ அதை சிமிலர் இதே மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஃபிட் பண்ணையில் அது ஃப்யூச்சரில் கலண்டு விழுகாத அளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிடுங்க. இதுதான் வந்து அவுட்புட். இது நல்லா இருந்துச்சு பார்க்க, கஸ்டமரும் ஹாப்பியாக இருந்தார். இது அந்த H4 எல்இடி யூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் எல்இடியோட இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட் டைமில் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.